அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வணக்கம். டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 103வது வருட பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இது கடைசி நிமிஷத்துல நாங்க பிளான் பண்ணி இதை ஆரம்பிச்சோம். எனிவே எல்லாரும் ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு, அவருக்கு ட்ரிபியூட் பண்றதுக்கு எல்லாரும் இங்க கூடினதுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது டிஎம்எஸ் ஐயாவை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம மரியாதை நிமித்தமாக ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அவரை பற்றிய ஒரு சில விவரங்களை சொல்வது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அடுத்தது சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய மறைந்த தினமும் இன்றுதான். அவரை பற்றியும் ஒரு சில விவரங்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் டிஎம்எஸ் ஐயாவை பற்றி ஒரு சில சிறு குறிப்புகளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு நடுநடுல ஒரேதிரியா பாட்டா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால நடுநடுல ஒரு சில விவரங்களை சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது அவரை பற்றிய ஒரு ரொம்ப சிறிய ஒரு குறிப்பை கூற இருக்கிறேன். தொகுளுவ மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன் அவர்கள் மதுரையில் மார்ச் 24ஆம் தேதி 1922ஆம் ஆண்டில் மீனாட்சி ஐயங்கார் என்பவருக்கு இரண்டாவது மகனாக ஒரு சௌராஷ்டிர பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவரது மூத்த சகோதரர் வேத நூல்களை கற்று அறிஞராக திகழ்ந்தவர். டிஎம்எஸ் அவர்கள் 1946 இருந்து 2007ஆம் ஆண்டு வரை தமிழ் திரையுலகில் 6 தசாப்தங்களுக்கும் மேலாக தென்னிந்திய திரையுலகின் முன்னணி கதாநாயகர்களான எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், நாகேஷ், என்.டி. ராமராவ், ஏ. நாகேஸ்வர் ராவ் போன்ற பல பிரபலங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர். பின்னணி துறையில் டிஎம்எஸ் மற்றும் பி. சுஷீலா அவர்களது ஜோடி பெரிதும் பேசப்பட்டது. அவர்கள் இருவரும் இணைந்து பல்வேறு திரைப்படங்களில் பாடியிருக்கிறார்கள். திரைப்பட பாடல்கள் மட்டுமன்றி பல பக்தி பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். தன்னுடைய 7 வயதிலிருந்தே தனது குரல் வளத்தின் மீது அக்கறை காட்ட தொடங்கிய அவர் மதுரையில் உள்ள சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் இசை ஆசிரியராக இருந்து சின்ன கொண்டா சாரங்கபாணி பாகவதர் என்பவரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார். பின்னர் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக 2 ஆண்டுகள் இசை பயிற்சி பெற்ற அவர் தனது 21வது வயதில் தனியாக கச்சேரிகளில் பாடி வந்தார். பல ஆண்டுகளாக கச்சேரிகளில் பாடிய அவரை சுந்தர்ராவ் நட்கர்னி என்ற இயக்குனர் கவனித்தார். ஆகவே அவரது அடுத்த படமான கிருஷ்ண விஜயம் அது 1950ஆம் ஆண்டு வெளியே வந்தது. அந்த திரைப்படத்தில் ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்ற பாடலை பாடுவதற்கு ஒப்பந்தம் செய்தார். இந்த படம் 1946ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் 50ஆம் ஆண்டுதான் வெளியில் வந்தது. இதில் டிஎம்எஸ் அவர்கள் 5 பாடல்களை பாடியிருக்கிறார். இதுவே அவரது திரையுலகில் நுழைவதற்கான ஒரு வழியை வகுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. மற்ற விவரங்களை அடுத்தடுத்து பாடல்களுக்கு நடுவில் நாம் பார்க்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போவது சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்புகள். ஏன்னா நம்ம சீர்காழி ஐயா அவர்களையும் விட முடியாது. இன்னைக்கு அவருடைய நினைவு நாளாக இருப்பதனால் அவரை பற்றியும் சொல்வது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். தமிழுக்கு ஒரு குரல் இருக்கும் என்றால் அது சீர்காழியின் குரலை போல கணீர் என்று இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. சீர்காழி என்பது ஊரின் பெயர்தான். ஆனால் அந்த பெயரை கேட்டது முதலில் அது ஊர் என்று நம் நினைவுக்கு வருவதில்லை. அங்கு பிறந்து வளர்ந்து இசை பயின்று தன் காந்த குரலால் தமிழ் உள்ளங்களை எல்லாம் கட்டி போட்ட சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் முகமே நம் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு தன் இசையால் தமிழகத்தை ஆள்கின்ற ஆள போகின்ற இசைக்கும் குரலுக்கும் சொந்தக்காரர் நமது கோவிந்தராஜன் அவர்கள். கோவிந்தராஜனுக்கு சிறு வயது முதலே இசை ஆர்வம் அதிகம். அதனால் பள்ளிக்கு போகின்ற வயதிலேயே தன்னை மறந்து இசை ஒலிக்கும் இடங்களுக்கு சென்று கேட்டுக்கொண்டிருப்பாராம். இவரது இசை ஆர்வத்தை தெரிந்து கொண்ட அவரது தந்தை இசை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசை பெற்றதோடு பல இசை வாணர்களின் கவனத்தையும் ஈர்த்தார் கோவிந்தராஜன் அவர்கள். திரை இசையாகவும் ஆன்மீக இசையாகவும் அவர் பாடிய பாடல்கள் வெளிவரத் தொடங்கின. தேவன் கோவில் மணியோசையாகட்டும், உள்ளத்தில் நல்ல உள்ளமாகட்டும், எங்கிருந்தோ வந்தானாகட்டும், கேட்கும் போதே அவர் குரல் நமக்குள் நிகழ்த்தும் உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்களை மூடி
கேட்டு முடிக்கும் தருணத்தில் கனத்த மனம் கூட காற்றில் கரைந்து இலகுவாகிவிடும் போல தோன்றும். திரை இசை மட்டுமல்லாது ஆன்மீக இசையிலும் இவருக்கென்று தனித்த முத்திரை உண்டு. TMS என்றென்றும் நம் மனதில் முருகன் பாடல்கள் ஒலிப்பது போல சீர்காழி என்றதும் விநாயகர் பாடல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கும். தினமும் நாம் கேட்கும் விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகர் அகவல் போன்ற காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் அநேகம். நீயல்லால் தெய்வமில்லை, சின்னஞ்சிறு பெண் போலே ஆகிய பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. 1988ஆம் ஆண்டு சீர்காழி கோவிந்தராஜன் மறைந்து விட்டார். ஆனால் அவர் குரல் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. நம் காலைகளை அழகாக்குகிறது. சுப்பிரபாதங்களுக்கு இணையான சிலிர்ப்பை தருகிறது. பக்தியும் தமிழும் இசையும் இருக்கும் அவரது குரலில் உயிர்ப்போடு நம்மிடையே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் இந்த உலகம் இருக்கும் வரையும் நம்மிடையே, நமது சிந்தையிடையே இருந்து கொண்டிருப்பார் என்று கூறிக்கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். முதல் பாடலாக கண்ணன் வந்தான். இந்த பாடலை துவங்கி வைக்கிறார் நமது RT ராஜன் ஐயா அவர்கள். அதை தொடர்ந்து நரசிம்மன் ஐயா அவர்கள் அதற்கு உண்டான சரணங்களை பாட இருக்கிறார். இதோ RT ராஜன் சார் முதல் பாடலை பாட இருக்கிறார். நரசிம் சார் ரெடியா? எஸ் சார், ரெடி. ஓகே. TMS ஓட பிறந்த நாள் வந்து 24/3/1923. இதுதான் கரெக்ட். ஓகே. அவரோட ஜாதகமே இருக்கு, அதுல போட்டிருக்கா கூகுள்ல. ஓகே ஓகே, ரெடி? சார். ஓகே. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவா ஓய்க்கு மருந்தாவா, பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நின்றே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா. நன்றி சார், தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. அப்படியே இருந்துருங்க, அப்படியே மைக்கா மியூட் பண்ணிட்டு மைக்க மியூட் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான
இந்த நிகழ்ச்சி வந்து கடவுள் மாதிரி. கடவுள் வந்து அங்க மேல இருப்பார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, யாருக்கும் தெரியவும் தெரியாது. அது மாதிரி ஒருத்தர் இருப்பாரு இங்க. பக்தவங்க தான் அதுக்கு போய் நம்ம கோயில்ல போய் சாமிய இருக்காருன்னு நினைச்சுட்டு கும்பிடுறோம். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை நம்ம மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கணும். கடவுள் என்ன நமக்கு பண்ண போறார் அதெல்லாம் யோசிக்க கூடாது. அவர் அதை செய்யறாரா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இதுல வந்து இந்த சகோதரி ராணி சித்ரா, சகோதரி பத்மினி, இவர்கள் 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு ஈஸியா நடந்திருக்காது. முதல் கரண் அவங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். உண்மையிலே நேத்தியிலேருந்து நேத்திக்கு ஒரு காலையிலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க ராணி சித்ரா. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிவிடுவாங்க எனக்கு. நான் நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு அவங்க டைமும் தெரியாது. நான் சொல்லிவிடுவேன், எனக்கு ஒரு வேலையும் கிடையாதுமா, நீங்கள்லாம் லேடிஸு, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால நீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ ஃபோன் பண்ணுங்கன்ட்டு. அது மாதிரி ஃபோன் பண்ணி இந்த இன்னைக்கு கார்த்தால பார்த்தாக்க மணி சார் வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் போட்டார், இன்னைக்கு சீர்காழி கோவிந்தராஜனோட நினைவு நாள்னு. உடனே லிஸ்ட் எல்லாம் மாத்தினோம். நாங்க மாத்திட்டு உடனே முதல் காரியமா நரசிம்மன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இன்னைக்கு வந்து நம்ம கண்ணன் பாட்டு ஆரம்பிப்போம், கண்ணன் வந்தான் ஆரம்பிப்போம், எப்ப பார்த்தாலும் இன்ப விநாயகனையும் புல்லாங்குழலையும் ஊதின்னு இருக்கோம், இப்ப இந்த தடவை நம்ம வந்து இந்த பாட்டு போடுவோம், 2 பேரும் வந்தா மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடும். முக்கியமான காரணம் அதுதான், எனக்கு ஒரு சான்ஸ், அது ஒரு மெயின் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் பாடுறதுக்கு தான் பிடிக்கும் எனக்கு. தர்மம் தலை காக்கும், இது யார் சொன்னாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் படத்துல நிறைய தத்துவங்கள் சொல்லுவார். படத்து பேரே ஒரு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும். தர்மம் தலை காக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல், கண்ணதாசன் எழுதி கேவி மகாதேவன் இசையமைத்த பாடலை சகோதரி ராணி சித்ரா அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. அதில் ஒளிந்து கிடப்பது 80. அதில் ஒளிந்து கிடப்பது 80. நன்றி. அடுத்த பாடல் 80ன்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் 80 நோக்கி போயிட்டு கொண்டிருக்கோம். நீங்க 5 பேரு. கண்டிப்பா 80 அது வேற, இது 80 வேற. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப வந்து முன்னாடி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், அந்தாக்ஷரி நிகழ்ச்சி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து முடியல.
ஏன்னாக்கா இவ்வளவு குறைஞ்ச டயத்துல அது பண்றது கஷ்டம். அது 2-3 ட்ரையல் பண்ணா தான் அது பண்ண முடியும். ஆனாலும் இப்பொழுது நான் ஒரு அந்தாக்ஷரி மாதிரியே இந்த பாட்டுக்கு பதில் சொல்ல போறேன். அது எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். ஒருவன் மனது 9 ஒளிந்து கிடப்பது 80 அப்படின்னு டால முடிச்சிருக்காங்க. டால பாட்டு கிடையாது, டா பிளஸ் ஆ. அப்போ டா பிளஸ் ஆ, ஆலையும் பாடலாம் நம்ம. அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. 1000 பாடல்கள் வந்து போனாலும் 1000 பாடகர்கள் வந்து போனாலும் இவர் போல் எவரும் இல்லை. 1000 ஆண்டுகள் ஓடி சென்றாலும் இவர் குரலுக்கு இல்லை. 1000 ஆண்டுகள் ஓடி சென்றாலும் இவர் குரலுக்கு இல்லை. வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம். எங்கள் டிஎம்ஏ நம் எல்லோரின் டிஎம்ஏ. நன்றி, வணக்கம். இந்த பாடலை முதல் 2 வரிகளை நான் எழுதி நெஞ்சுக்கு பாடினேன். அப்பதான் தோணித்து ஏன் இன்னும் 2 வழியே சேர்த்து கூடாது அப்படின்ட்டு. அது சிஸ்டர் உடனே இப்போ ஒரு 5 நிமிஷத்துல எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் வந்து ஒரு விதமா பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலை பாடுவதற்கு மணி சார் பாடுறதுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுடைய முதல் பாட்டு நீங்க கொடுத்தபடி அத பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அதுக்குள்ள அவர் ரெடி ஆயிடுவார்னு நினைக்கிறேன். மயக்கம் எனது தாயகம் என்ற மணி சாருக்கு அடுத்தது மணி சாருக்கு அடுத்தது விஜயலட்சுமி அவர்கள் ரெடி ஆயிடுங்க. ஓகே. மயக்கம் எனது தாயகம் இந்த பாடல் வந்து குங்குமம் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய எழுத்து வரிகளில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான பாடல் TMS ஐயா அவர்களுடைய கம்பீரமான குரலில் ஒலிக்க இருக்கிறது. அந்த பாடலை பாட மணி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாடுங்க சார். தேங்க்யூ. ஓகே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் ஒரு நிமிஷம் சாரி. நல்லா பரவாயில்ல. முகத்துக்கிட்ட வச்சுக்காதீங்க, தெரியலையோ? ப்ராப்ளம் இல்லை, ஆரம்பிக்கிறேன். சாரி, பரவாயில்ல. ஓகே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு, பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு. திரை மூடிய சிலை நான், துன்ப சிறையில் மலர்ந்த மலர் நான். திரை மூடிய சிலை நான், துன்ப சிறையில் மலர்ந்த மலர் நான். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி,
கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்தது விஜயம் மேடம் அவர்கள் பாட இருக்கிறார். அவர் போகிற பாட்டு வந்து சின்ன சின்ன மூக்குத்தியாம் என்ற பாடல். அந்த பாடலுடைய படம் வந்து பாதை தெரியுது பார் என்ற படம். கேசிஎஸ் அவர்களுடைய கேசிஎஸ் சார், இது அருணாச்சலமா ராஜன் சார்? ஆமா, கேசிஎஸ் அருணாச்சலம். கேசிஎஸ் அருணாச்சலம் அவர்களுடைய எழுத்து வரிகளில் எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த பாடல். இதோ மேடம் அவர்கள் பாட இருக்கிறார். சின்ன சின்ன மூக்குத்தியா, சேகப்பு கல்லு மூக்குத்தியா, சின்ன சின்ன மூக்குத்தியா, சேகப்பு கல்லு மூக்குத்தியா, கன்னி பொண்ணே உன் பொய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, சின்ன சின்ன மூக்குத்தியா, சேகப்பு கல்லு மூக்குத்தியா, வெத்தில போட்டா உன் வாய் செவக்கும், கண்ணம் வெட்கத்தினாலே செவந்திருக்கும், வெத்தில போட்டா உன் வாய் செவக்கும், கண்ணம் வெட்கத்தினாலே சிவந்திருக்கும், முத்துஞ்சீரி முத்துஞ்சீரிட்டு மறைந்திருக்கும், உன்முகத்தில் தாமரை பூத்திருக்கும், சின்ன சின்ன மூக்குத்தியா, சேவப்பு கல்லு மூக்குத்தியா, கன்னி பொண்ணே உன் மொய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. வெரி குட் வெரி குட் வெரி குட். வெங்கட் சார் ரெடி ஆயிடுங்க. சரி சார். வெங்கட் சார் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பாட்டை மேடம் பாடிட்டாங்க. அவங்க எந்த சரணம் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அதுலயும் பிடிச்ச சரணம் பாடினாங்க. வெத்தலை போட்டா வாய் மணக்கும், அந்த சரணம் தான் எனக்கும் பிடிக்கும். அவங்க கரெக்டா அந்த சரணத்தை பண்ணாங்க. ரொம்ப அழகா பாடினீங்க. இதுல இன்னொரு சரணம் இருக்கு, கழுத்திலே 4 சரணம் இருக்கு. அதுல 4 சரணம் இருக்கு. கழுத்திலே மின்னும் அட்டியலாம், உன் கட்டழகே ஒரு பட்டியலாம். கழுத்தை சுற்றியோர் பட்டியலாம், உன் கட்டழகே ஒரு பட்டியலாம். அப்பா சார், உங்களை கோஹோஸ்ட் பண்ணிருக்கேன், வந்திருக்கா பாருங்க சார் ராஜன் சார். இருக்கு. சரி, அடுத்தது வெங்கட் சாரோடது சொல்லிடலாமா? வெங்கட் சார் இப்பொழுது ஒரு பாடலை பாட இருக்கிறார். சித்திரம் பேசுதடி. இந்த பாடல் சபாஷ் மீனா என்ற படத்தில் இருந்து பூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டு லிங்கப்பா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த அற்புதமான பாடல், அனைவருக்கும் பிடித்த பாடல். தக்கு அவர்கள் பாட இருக்கிறார்.
இந்த பாடல்ல நான் தேர்வு பண்ண உடனே நம்ம ஆர்டிஆர் சார் சபாஷ் போட்டாரு. சபாஷ் மீனா அப்படின்னு. இதுல விசேஷம் என்னன்னா, இந்த பாட்டு வந்து டிஎம்எஸும் பாடுவாரு, அப்புறம் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடுவாங்க இதே பாட்டு. ஸோ இட் இஸ் அதாவது பைசெக்சுவல் சாங் அப்படின்னு சொல்லலாம். யார் வேணா ரெண்டு ஜெண்டரும் பாடக்கூடிய பாடல் இது. ரொம்ப அற்புதமான பாடல், இனிமையான பாடல். டிஎம்எஸ் ஐயா சிவாஜி கணேசனுக்காக பாடினது. பாட்டை பாட ஆரம்பிக்கிறேன். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, முத்துச்சரங்களை போ முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மில்லுதடி, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. நன்றி சார். வெரி குட் சார். நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த பாடல் வாணிஸ்ரீ அவர்கள் ரெடியா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு முன் ஒரு அடுத்த ஒரு வாணிக்கு அடுத்தது கோபால். ஓகே, அடுத்த ஒரு சிறு விவரத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடலை தொடரலாம். ஏன்னா ஒரு 3-4 பாட்டு ஆயாச்சு. 1950 வெளியான கிருஷ்ண விஜயம் படத்தை தொடர்ந்து அதே ஆண்டில் TM சௌந்தரராஜன் அவர்கள் மந்திரி குமாரி என்ற படத்தில் அன்னமிட்ட வீட்டிலே என்ற பாடலை பாடினார். பிறகு தேவகி, சர்வாதிகாரி போன்ற படங்களில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. 1951 வெளிவந்த தேவகி என்ற படத்தில் வந்த தீராத துயராலே இந்த பாடலை பாடி நடிக்கவும் செய்தார். 52 வளையாபதி என்ற படத்தில் ஜமுனா ராணியுடன் இணைந்து 2 பாடல்களை பாடியிருக்கிறார். இதற்கு பின் சில ஆண்டுகள் வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காமல் இருந்ததால் KV மகாதேவனுடன் இணைந்து பக்தி பாடல்களை பாடினால் 55 வெளியான செல்லப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் R சுதர்சனம் அவர்களின் படைப்பான 2 டூயட் பாடல்களை MS ராஜேஸ்வரி அவர்களுடன் சேர்ந்து பாடினார் என்ற விவரத்துடன் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் சிரித்து வாழ வேண்டும். ஏன்னா வாணிஸ்ரீ எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடலை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இதோ அந்த அழகான பாடலை பாட இருக்கிறார். வாணிஸ்ரீ அவர்களே பாடுங்க. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்னேன் இல்ல அந்தாக்ஷரி, இப்ப இந்த பாட்டு பார்த்தேன்னா சித்திரம் பேசுதடி அப்படின்னு முடிச்சிருக்காரு. அப்போ டா இல்ல ஈல பாடணும். யாராவது ஈல ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம், டக்குன்னு பாடணும். இன்பமே உந்தன் பெயர் பெண்மையோ ஈல அது. ஆமா, நான் அன்மியூட் பண்றதுக்குள்ள நீங்க பாடிட்டீங்க. ஆமா, நான் பாடுறதுக்கு நம்ம அவரு இது சொன்ன உடனே எல்லாருமே அன்மியூட் டக்குன்னு இல்ல, நான் அன்மியூட் ஆல் போட்டுறேன் சொல்லுங்க. அப்படிதான் பண்ணணும். அப்பதான் ஃபேரா இருக்கும். மேடம் இந்த ப்ரோக்ராம்க்கு ட்ரையல் வேணும். ஆனா ராணி சித்ரா கரெக்டா தான் சொன்னாங்க. இப்போ அன்மியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கலாபலான்னு கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அதனாலதான் ராணி சித்ரா சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நம்ம பண்ணிக்குவோம் அதை அப்படின்ட்டு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு
சாம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்லைன்ல பண்ணும்போதே ஒரு ஹால்லயோ இல்ல எங்க உட்காந்து பண்றோமோ எல்லாரும் கை தூக்குவான். சோ அதுலயும் வந்து லக்கியஸ்ட் யாரோ அவங்களதான் பாடுங்கன்னு சொல்லுவா. ஏன்னா அதெல்லாம் வந்து நேர்லயே பாத்திருக்கோம். எல்லாம் ஜூம்லங்கும் போது எல்லாரும் பாடும்போது அது ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் சரி. சார் அது ஒரு விஷயம், டீல Raise பாட்டு hand option இல்லைன்னு சொன்னீங்க. கொடுத்துடலாம். இருக்கு, டிஎம்எஸ் பாட்டு இருக்கு. இருக்கு டிங்கிரி டிங்காலே இருக்கு. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தந்தனை தந்தாலே. யாரு ஆடி இருக்காங்க சொல்லுவோம் பாப்போம். சொல்லுங்க. யாரு போடுங்க. பாட்டுக்கு? ஆமா ஆமா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் ஆடி இருப்பாரு இந்த பாட்டுக்கு. அவர் ஆடி இருப்பாருன்னு ஆமா, சம்பந்தமே இருக்காது. எப்பவுமே அந்த மாதிரி பாட்டுலாம் பாடவே மாட்டாரு. ஆனா அவர் பயங்கர டேலண்ட் அவரு. ஆனா அவரு செகண்ட் ஹீரோவாவே இருந்துட்டு போயிட்டாரு. மோஸ்ட் ஆஃப் த பிக்சர் செகண்ட் தான். ஆமா. அப்புறம் இந்த அந்தாக்ஷரியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த அந்தாக்ஷரி நாங்க தான் பாம்பேல இந்தியாலேயே முதல்ல ஆரம்பிச்சது. ஆர்டி ராஜன் அண்ட் குரூப் தான். ஆர்டி ராஜன் இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ஹிந்தியில ஆரம்பிச்சாங்க முதல்ல விவித பாரதியில 1974. விவித பாரதியில ஹிந்தியில ஆரம்பிச்சு தமிழ்லயும் இது பண்ணாங்க. அப்புறம் மலையாளத்திலயும் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஆரம்பிச்சோம். ரேடியோல விவித பாரதியில ஒரு வாரம் வரும் இது. ஓகே, வாணிஸ்ரீ அவர்களே. மியூட்டால் போடுறேன் வாணி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. ஓகே, யா பாடுங்க. ஹலோ, கேக்குதா? செக். கேக்குது. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்ச பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்ச பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்ச பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்ச பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு? வணங்கும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசையில்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சிச்சுப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. நீங்க இந்த பாட்டை செலக்ட் பண்ண உடனே எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. நன்றி. நல்லா மாடுலேஷன்லாம் நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ப்ரோக்ராம்ல அடுத்த ப்ரோக்ராம்ல தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்தாக்க நரசிம்மன் சொல்லிட்டு வருவேன் சார். நரசிம்மன் சத்தத்தையே காணுமே. இல்ல எல்லாம் மியூட் பண்ணிருக்கேன்ல. ஆனாலும் இதுல வரலாமே, கை வரல. எப்படி போட்டோலையும் காணலையே வர. இல்ல இருக்கே. சரி, அடுத்த பாட்டு ரெடி ஆயிடுங்க. அடுத்த பாடல் மல்லிகை முல்லை. கோபாலுக்கு அடுத்தது தீபா. சார், மல்லிகை முல்லை பாடலை பாட அண்ணன் ஒரு கோவில் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இதோ இந்த பாடல். பாடுங்க சார்.
மல்லிகை முல்லை பொன்பொழி கிள்ளை அன்பு கோயில்லை உன்னை போயில்லை பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்லன்பு துணை தேடி நான் தருவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக என்னாலும் அடிமாடி ஜோடித்தால் சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக என்னாலும் தமிழ் மாறி ஜோடித்தால் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆவி தன் காதல் மலர் தூவி மாலையிட்டார் நன்றி. நன்றி. ஹாய் தீபா. மியூட் எடுத்து விடுங்க. கோபால் மியூட், தீபா மியூட் எடுத்து. ஹலோ, கேக்குறது ஐ கார்டு இப்பதான் அழைச்சு போட்டேன். அடுத்தது தீபா அவர்கள் பாட இருக்கிறார். எல்லோரும் நலம் வாழ. எங்க மாமா என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இதோ அழகான ஒரு பாடல் பாட இருக்கிறார். பாடுங்க தீபா. அடுத்தது ராஜுவா பாடல். ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. ரிவர்ட் வருது. எல்லோரும் நான் பாடுவேன், நான் பாடுவான், என் பாடல் நான் பாடுவார், இனி என்னோடு யாராடுவார். எல்லோரும் நலமாழ நான் பாடுவேன், நான் பாடுவான், என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார். உன் பார்வையின் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, எதுவென்று புரிகின்றது. இல்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம். உன் பாதை கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். எல்லோரும் நலமாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவான். என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோட யாராடுவார். நைஸ் நைஸ், வெரி நைஸ். Actually, I'm not keeping well. நேத்து வரைக்கும் பேசவே வரல, இப்ப கொஞ்சம் பேச வந்திருக்கு. இல்ல, அது இந்த இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்தது. அப்படியே இவர்
எங்கேயோ பக்கத்துல நின்று இருக்கா. அது வர ரிவர் படுத்து. இல்ல நான் அதை இது மியூட் பண்ணிட்டே தான் இருந்தேன். நான் மியூட் பண்ணிட்டே தான் இருந்தேன் சாரோடத. ஹை பிச் சாங், டஃப் சாங். நீங்க கொஞ்சம் லோ ஸ்துதியில ரொம்ப நல்லா அழகா பாடினீங்க. இந்த ஸ்ருதியில தான் இன்னைக்கு பாட முடியும் சார். தொண்டை ரொம்ப மோசமா நான் இருக்கு. ரொம்ப ஆப்டா இருந்தது, நல்லா இருந்தது. யூ மேனேஜ்ட் இட் வெரி வெல். தேங்க்யூ சார். அடுத்த பாடல் திரு ராஜு அவர்கள். ராஜு ரெடியா இருந்துக்கங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. ஏன்னா அப்ப ஊருக்கு போயிருக்காரு, கட்டி தங்கத்தை எல்லாம் வெட்டி பாம்பேக்கு கொண்டு வர போறாரு போல இருக்கு. தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் இதோ கட்டி தங்கத்தை வெட்டி கொண்டு வர ராஜு வருகிறார். ராஜு அன்மியூட் பண்ணிக்கோங்க. ராஜு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிட்டேன். தெரியுதா? பாடுங்க. ஓகே. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளக்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு நான் வந்து